வணக்கம். என்னடா அருண் மாஸ்க் போட்டிருக்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஸோ மெட்ரோபாலிட்டியன் சிட்டில மாஸ்க் போடுறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. ஏன் அப்படின்னா, PM 2.5 அந்த துகள்கள் வந்து ரொம்ப 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 உங்க உடம்ப வந்து என்ன பண்ணிடும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ரொம்ப டேமேஜ் பண்ணிடும். தட் மீன்ஸ் உங்களோட லங்ஸ்க்குள்ளார உள்ளார போய் இந்த மாஸ்க் ரிமூவ் பண்ணும்போது அந்த நாசில்ஸ் வழியா என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, உள்ளார போய் உங்க லங்ஸுக்குள்ளார போகும். போகும்போது என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட சுவாச திறன் வந்து கம்மியாக ஆரம்பிக்கும். கம்மியாகும் மீன்ஸ் என்ன அப்படின்னா, ஒரு கெப்பாசிட்டி இருக்கும். சுவாசிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். எங்க இருந்தாலும் சரிதான், எங்க போனாலும் சரிதான். தட் மீன்ஸ் கிராமத்துல இருக்கும்போது பிரச்சனை இல்ல. நீங்க மெட்ரோபாலிட்டியன் சிட்டீஸ் எங்க போனாலுமே, தயவு செஞ்சு என்ன பண்ணுங்க, இட்ஸ் அ ரெக்வெஸ்ட்டா வச்சுக்கங்களேன். ஒரு தம்பியோட, ஒரு அண்ணனோட, ஒரு ஒரு ஸ்ட்ரேஞ்சரோட ஒரு ரெக்வெஸ்ட்ன்னு வச்சுக்கங்களேன். எங்க போனாலும் கண்டிப்பா வந்து மாஸ்க் போடுங்க. தட் மீன்ஸ் மெட்ரோபாலிட்டியன் சிட்டில நீங்க டிராவல் பண்ணும்போது, பஸ்ல போனாலும் சரி, பைக்ல போனாலும் சரி, நீங்க வந்து டிராவல் பண்ணும்போது கண்டிப்பா வந்து மாஸ்க் வியர் பண்ணுங்க. ஏன்னா இது வந்து ஒரு ₹5 வரும். ஆ இட்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்றது ரொம்ப 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 நல்லது. உங்க மேல இன்வெஸ்ட் பண்ணுங்க. இப்படிலாம் இருந்து நீ என்னடா பண்ண போற அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஹெல்த்த நம்ம பாத்துக்கிற அளவுக்கு நம்ம இருக்கணும். அதாவது நம்மளோட ஹெல்த் டிஸ்டர்ப் ஆகும்போது மத்தவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இதுல ஒரு சின்ன விஷயம் தோணுது என்ன அப்படின்னா, தாமஸ் முன்ரோ தெரியும் கேள்விப்பட்டிருப்பீங்க. என்ன அப்படின்னா, அவர் தான் வந்து நம்மளோட இந்த வரி திட்டத்த வந்து மாத்திருப்பாரு. ரயத்த வாரி சிஸ்டத்த வந்து மாத்திருப்பாரு. ரயத்த வாரின்னு ஒரு வரி இத வந்து கொண்டு வந்திருப்பாரு. அதுக்கு முன்னாடி 50% கட்டிட்டு இருந்திருப்பாங்க. அதுவும் நிலச்சுவார்ந்த ஆள்கிட்ட. அப்படி இருக்கும்போது என்ன அப்படின்னா, இவரு வந்து என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க நேரடியா வந்து கருவூலத்தில கட்டுங்க. அதாவது கலெக்டர் ஆஃபீஸ்ல கட்டுங்க அப்படிங்கிறத வந்து சொல்லியிருப்பாரு. அததான் வந்து என்ன அப்படின்னா மாத்தி அதுக்கப்புறம் ஓ விளையிற பங்குல 3ல 1 பங்கு கட்ட சொல்லியிருப்பாரு. அவரு அவரு ஒரு பெரிய மனுஷன். எல்லாருமே வந்து என்ன அப்படின்னா, எல்லா பிரிட்டிஷர்ஸுமே வந்து கொடுங்கோல வந்து குடுக்கல. சில பேர்லாம் ரொம்ப நல்லவங்க இருக்காங்க. இவரு தாமஸ் முன்ரோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொருத்தர் வந்து உங்களுக்கு வந்து பென்னிக்யூக். இவரெல்லாம் எல்லாமே நல்லாவே தெரியும். தாமஸ் முன்ரோ அப்புறம் என்ன பண்ணாரு அப்படின்னா, இவரு இந்த இந்த சமயத்துல தான் என்ன அப்படின்னா, இவரு இந்த ஒரு நல்ல விஷயத்தெல்லாம் பண்ணாரா, இப்படி பண்ணும்போது இவரு என்ன பண்ணினாரு அப்படின்னா, ஒரு கோட் சொல்லியிருந்தாரு. அதாவது இப்படி அடிக்கடி உடம்பு சரியில்லாம போடக்கூடிய நல்லதா தான் இருக்கும் போலயே. அவருக்கு வந்து கடைசி காலத்துல வந்து இங்க திரும்பி ரிட்டர்ன் வந்து காலரா அட்டாக் ஆயிருக்கும். அப்போ வந்து அவர் வந்து நெறைய வந்து உதவியாளர்கள்லாம் பார்த்துக்கிட்டே இருந்திருப்பாங்க. பார்த்து உதவி செஞ்சுட்டே இருப்பாங்க. அப்ப அவரு தான் சொல்லியிருப்பாரு, இந்த மாரி நெறைய டைம் உதவி பண்ணாங்க. அதாவது உடம்பு சரியில்லாம போயிடுச்சுனா கூட நெறைய பேர் வந்து இந்த மாரி உதவுவாங்க. இது கூட எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு அப்டின்ருப்பாரு. ஒரு கட்டத்துக்கு மேல காலரா ரொம்ப சிவியரா போகும்போது எல்லாருமே வெளிய போ சொல்லியிருப்பாரு. நீங்கலாம் வெளிய போங்க. உங்களுக்கும் பரவிடும் அப்டின்ட்டு அவர் வந்து இறந்திருப்பாரு. உங்க ஹெல்த் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். 21 செஞ்சுரில உங்களோட ஹெல்த் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு. ஸோ உங்க ஹெல்த்த பாத்துக்கங்க. ஸ்டே வெல்த்தி. அ எ உங்களோட நீங்க ஹெல்த்தா இருந்தா மட்டும் தான் என்ன பண்ண முடியும் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, எதிர்த்து நின்னு எந்த விஷயம் வந்தாலும் போராட முடியும், ஃபைட் பண்ண முடியும். ஸ்டே டியூன். இது மாரி நல்ல விஷயங்கள வந்து பேசுவோம். புடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க. புடிக்கலன்னா ஸ்வைப் பண்ணிடுங்க. தேங்க் யூ.